ஜமாத் கொள்கை அமைப்புடைய பொதுச் செயலாளரும் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா சுன்னத் ஜமாத்துடைய மரியாதைக்குரிய தலைவருமான அல் ஹாஜ் எம்ஏ இனாயத்துல்லா சாஹிப் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அரசு காசி அவர்கள் வெளியிட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளரை பெற்றுக்கொள்வார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்புடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அல் ஹாஜ் எம்ஏ இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா சிறப்பு பேருரை நடைபெறும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه. ஜாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய சிறப்பான 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அதற்குரிய சகோதரர் அல்ஹா ஜே ஹக்கீம் அவர்களே மற்றும் இந்த இனிய விழாவில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய போற்றுதலுக்குரிய தலைவரும் மண்பவர்களும் அரபிக் கல்லூரியுடைய முதல்வருமாகிய ராஷ்டிரிய உலமா ஹஸ்ரத் கிப்லா அவர்களே மற்றும் நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சொல்லின் செல்வர் உலகறிந்த சிறப்புரையாளர் மரியாதைக்குரிய மௌலவி அல் ஹாஜ் முத்தாஹிர் ஹஸ்ரத் அவர்களே மற்றும் சிறப்பான இந்த நிறுவனத்தை சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஜாமியா பத்ரியா அரபிக்கனுடைய நிறுவனரும் தலைவருமான சகோதரர் மௌலவி அல் ஹாஜ் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களே மற்றும் நம்முடைய கோவை மாவட்ட அரசு காஜியாக நியமிக்கப்பட்டு மேடையில் வீட்டிற்குரிய பாசத்திற்குரிய மாவட்ட அரசு காஜி மௌலவி அல் ஹாஜ் அப்துல் ரஹீம் ஹசரத் பாக்கவி அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தினுடைய தலைவர் பெருமக்களே, சமூக ஆர்வலர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பட்டம் பெற்ற ஆலிமாக்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நம்முடைய இந்த ஜாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக படிப்படியாக வளர்ச்சி பெற்று இன்று 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவை அடைந்துள்ளது. சென்ற வருடம் இதே மேடையில் பேசும்போது நான் மதரசாவுக்கு நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் சொந்த கட்டிடம் வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கோரியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அது துவங்கப்பட்டு அதற்கான அத்துணை ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக நம்முடைய அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் அத்தோடு இந்த விழாவில் இன்னொரு அறிவிப்பையும் செய்துள்ளார்கள். பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை தேடி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் செய்வதாக அறிவித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மகத்தான இந்த பணி கோயம்புத்தூரில் இதுவரை இல்லாத அளவில் குறுகிய காலத்தில் துவக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ள ஜாமியா பத்ரியா
அரபிக் கல்லூரி இன்று 80க்கும் 100 பேர் இருப்பாங்க, 80க்கும் மேற்பட்ட ஆலிமாக்கள் கல்வியக்கூடிய கோவை நகரிலேயே ஒரு தலை சிறந்த மகளிர் அரபிக் கல்லூரியாக சிறந்து விளங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் தமிழகத்திலேயே இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் சிறந்த மகளிர் அரபிக் கல்லூரியாக இது வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பிரார்த்தித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டில் திருமண நிகழ்வை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு முதலே தொடங்க வேண்டும். அதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் என் சார்பாகவும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பாகவும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறி மென்மேலும் இந்த விழா சிறக்க வாழ்த்து கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.